வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நவராத்திரி 2025 வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான நீங்கள் வாங்க வேண்டிய 7 புனிதமான பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். நவராத்திரியில் துர்காதேவியின் அருளை பெறுவதற்காக பல்வேறு சடங்குகள் செய்யப்படுகின்றன. அதேபோல் இந்த நாட்களில் நாம் சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வாங்குவது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து நம் வாழ்க்கையில் வெற்றியும் செழிப்பையும் தரும் என்பது நம்பிக்கை. இந்த 7 பொருட்கள் என்னென்ன, அவை ஏன் மிகவும் முக்கியமானவை என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நவராத்திரிக்கு இந்த பொருட்களை வாங்கி தேவியின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை ஈர்த்து கொள்ளுங்கள். இப்போது இப்பதிவினை பார்க்கலாம். இருள் சூழ்ந்த ஓரிரவில் 9 தெய்வ வடிவங்கள் ஒன்றிணைந்து இந்த உலகிற்கு ஒளியையும் வெற்றியும் கொண்டு வந்த அந்த 9 இரவுகளும் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்திருக்கும் சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வருவது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த 9 இரவுகள் கொண்ட நாட்களைத்தான் நாம் நவராத்திரி என்கிறோம். நவராத்திரி என்றாலே 9 இரவுகள் 9 நாட்கள் என அம்பிகையின் அருள் பொழியும் காலம் என்பது நமக்கு தெரியும். துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி என முப்பெரும் தேவியர்களையும் நாம் இந்த நாட்களில் வழிபடுகிறோம். நவராத்திரி என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணம். இந்த 9 நாட்களும் பிரபஞ்சத்தில் ஒருவித சக்தி அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு நற்செயலும் நம் வாழ்வின் துன்பங்களை நீக்கி அமைதியையும் செல்வத்தையும் நல்லறிவையும் கொண்டு வரும். இந்த நாட்களில் நாம் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் நம் உள்ளிருக்கும் தீய எண்ணங்கள், கோபங்கள், பொறாமை போன்ற அசுர குணங்கள் அழிந்து நல்ல குணங்கள் மேலோங்கும். நம் தேசத்தில் பல மாநிலங்களில் பல விதமாக கொண்டாடும் ஒரு அற்புதமான திருவிழா இது. இப்போது இந்த ஆண்டு நவராத்திரி எப்பொழுது என்பதை பார்க்கலாம். இந்த ஆண்டு நவராத்திரி 2025 செப்டம்பர் 22 திங்கட்கிழமை தொடங்கி அக்டோபர் 2 வியாழக்கிழமை வரை கொண்டாடப்படுகிறது. இந்த 9 நாட்களும் துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி என முப்பெரும் தேவியர்களின் அம்சங்களை நாம் வழிபடுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகையை வழிபட்டு குறிப்பிட்ட நேரத்தில் ஆடை அணிவது அந்த வழிபாட்டிற்கு மேலும் சிறப்பை சேர்க்கும். அப்படிப்பட்ட இந்த நவராத்திரியில் நம் வாழ்வில் புதிய வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்க ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த நவராத்திரி 2025 நாம் வாங்க வேண்டிய 7 முக்கியமான பொருட்கள் என்னென்ன, அவை எப்படி நம் வாழ்க்கையில் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் என்று இப்போது பார்ப்போம். நவராத்திரியில் வாங்க வேண்டிய 7 பொருட்கள். துர்க்கை எந்திரம். துர்க்கை எந்திரம் என்பது துர்காதேவியின் சக்திகள் நிறைந்தது ஆகும். நவராத்திரியின் போது இந்த எந்திரத்தை வைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வீட்டிலும் வேலை மற்றும் தொழிலிலும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து நன்மைகள் அதிகம் நடைபெறும். இதை தினமும் வழிபட்டு வந்தால் நம்பிக்கை அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பெருகும். 2வது கலசம். சாரதா நவராத்திரியின் போது குடத்தில் தண்ணீர் நிரப்பி மாவிலை தேங்காய் வைத்து தயாரிக்கப்படும் கலசத்தை தயாரித்தோ அல்லது வாங்கியோ வைக்கலாம். கலசம் என்பது பெருக்கம், நிறைவு ஆகியவற்றை குறிப்பதாகும். வீட்டில் கலசம் வைத்து வழிபட்டால் செல்வம் பெருகும், ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். அம்மனின் அலங்கார பொருட்கள். வளையல்கள், குங்குமம், மஞ்சள், மருதாணி போன்ற அம்மனின் 16 வகையான சௌபாக்கிய பொருட்களை வாங்குவது மங்களகரமானது. குறிப்பாக குங்குமம் வாங்கி அம்மனுக்கு படைப்பது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை தரும். அம்பிகை மங்கள ரூபிணி என்பதால் நவராத்திரி காலத்தில் குங்குமம் வாங்கி அம்பிகைக்கு படைத்து வழிபடுவதும் நெற்றியில் வைத்துக் கொள்வதும் மற்றவர்களுக்கு வழங்குவதும் அம்பிகையின் அருளை பெற்று தரும். திருமணமான பெண்கள் எப்போதும் நெற்றியில் குங்குமம் அணிந்து கொள்வதால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. பூஜையில் குங்குமம் வாங்கி வைத்து வழிபடுவது வளர்ச்சி, அமைதி, அதிர்ஷ்டத்தை தரும். புதிய ஆடை. இந்த நாட்களில் அம்மனுக்கு பிடித்த சிவப்பு நிறத்தில் புதிய ஆடை வாங்குவது மிகவும் நல்லது. இது பலம், செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. புதிய ஆடை வாங்கி அணிவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி உண்டாகும். வாங்குவது மட்டுமல்லாமல் தானமும் செய்யலாம். இது துர்க்கைக்கு விருப்பமான நிறம் என்பது இது நன்மைகளை அதிக தரும். தங்கம் மற்றும் வெள்ளி. நவராத்திரி தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதற்கு மிகவும் உகந்த நேரம். தங்கம் வாங்குவது லக்ஷ்மி தேவியின் அருளை பெறுவதோடு வீட்டில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது. தாம்பூலம். வெற்றிலைப்பாக்கு, பழங்கள் ஆகியவற்றை வாங்கி அம்மனுக்கு படைப்பது நன்றி தெரிவிக்கும் செயல். இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் நன்மைகளையும் அதிகம் தரும். அது மட்டும் மலர்கள். நவராத்திரியின் போது அம்பிகைக்கு சாமந்தி, தாமரை, ரோஜா ஆகியவற்றை படைத்து வழிபடுவது சிறப்பு. இது அன்பு மற்றும் மரியாதையின் அடையாளமாகும்.
அழகிய வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து அம்மனை அர்ச்சனை செய்து வழிபடுவதால் அம்பாளின் மனம் மகிழும். நவராத்திரியின் போது துர்க்கைக்கு பழங்கள், உலர் பழங்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு. இது நன்றி செலுத்தி ஆசிகளை பெறுவதாகும். இது இனிமை மற்றும் வளத்தை குறிப்பதாகும். அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கை நன்மைகளை அதிகம் தரக்கூடியதாகும். இறுதியாக நெய் விளக்கு. நவராத்திரி பூஜையின் போது ஒரே ஒரு நெய் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடுவதால் வாழ்வில் இருக்கும் இருள் விலகி ஒளிமயமான எதிர்காலம் அமையும். அறிவு, ஆன்மீக விழிப்பு நிலை ஏற்படும். நெய் விளக்கு தெய்வீகத்தின் அடையாளம் என்பதால் இதை ஏற்றி வைத்து வழிபடும் போது அம்பிகை அதில் எழுந்தருளி ஆரோக்கியம், செல்வம், வெற்றியை தருவாள் என்பது நம்பிக்கை. வீட்டில் காலை மாலை இரு வேளையும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வீட்டில் எப்போதும் தெய்வீக சக்தியை நிலைத்திருக்க செய்யும். இந்த நவராத்திரி மா துர்காவின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் செழிப்பையும் அடைய இந்த 7 பொருட்களையும் வாங்கி பயனடைங்கள். 1 துர்க்கை எந்திரம், 2 கலசம், 3 அம்மனின் அலங்கார பொருட்கள், 4 புதிய ஆடை, 5 தங்கம் மற்றும் வெள்ளி, 6 தாம்பூலம், 7 நெய் விளக்கு. அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.